ஒருவர் மீது வழக்கு தொடுக்கப்படுவதும் பின்னர் அவர் அது குறித்து வழக்கு நடக்கக்கூடிய சமகாலத்தில் அவருக்கு பிணை வழங்குவது என்பதும் ஒரு நீதி நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு அவனுடைய காத்திரத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது பிணை வழங்குவது சாத்தியமானது என்பது புரியும். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே மீது கடுமையான வழக்குகள் போடுவதற்கான வாய்ப்புகள் பல இடங்களில் இருக்கிறதான நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் வெறுமையாக ஒரு பயணத்தின் பொழுது அவர் கியூபாவுக்கு அரச முறை விஜயத்தில் இருந்தார். பின்னர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் பேசிவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது இங்கிலாந்தில் தங்கியிருந்த காலப்பகுதியில் அவர் தனிப்பட்ட விஜய சம்பந்தமாக எடுக்கப்பட்ட வழக்கு அவர் மீது தொடுக்கக்கூடிய பல வழக்குகளுக்கான வாய்ப்புகளில் இருந்து பார்க்கின்ற பொழுது மிக குறைந்த ஒரு வழக்காகவே இருக்கு. ஒருவரை தடுத்து வைக்கின்ற பொழுது அவர் சாட்சியங்களை குழப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் அவருடைய பிணை மறுப்பை கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் ஒரு மிக குறைந்த ஒரு வாய்ப்பே பிணை வழங்குவதில் இருந்தது. இப்பொழுது இன்று இந்த நீதிமன்றத்தில் பிணை வழங்காமல் இருந்திருந்தாலும் கூட இதற்கு மேலதிக உச்ச நீதிமன்றத்துக்கு செல்வதும் அதை கடந்து அதி உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்டு செல்வதான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக இருந்திருந்தது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அரசினுடைய இந்த முனைப்பு இன்னும் காத்திரமாக இருந்திருக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. ஆனால் அரசை பொறுத்தவரை ஒரு சவாலில் இருக்கிறது அனொரு தரப்பின் அரசை பொறுத்தவரை. ஏனென்று சொன்னால் அடுத்த மாதம் அவர் கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது. அவர் 23ஆம் தேதி அவர் பதவியேற்றார். ஆகவே இன்னும் 1 மாதங்களுக்கு குறைவான காலப்பகுதி இருக்கிறது. இந்த சூழலில் அவருடைய முதல் ஆண்டு ஆட்சி பூர்த்திக்கு வருகிறது. ஆகவே முதல் ஆண்டு பூர்த்தி வருகின்ற பொழுது அந்த நாள் நிச்சயமாக ஒரு ஆண்டினுடைய நிறைவாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நாளாக மாறப்போகிறது. அவ்வாறு இருந்தால் இந்த ஒரு ஆண்டு ஆட்சியில் அனுரதாவினால் ஒரு ஜனாதிபதி கட்டில் இருந்தவாறு என்னென்ன மாற்றங்களை அவர் ஏற்படுத்தினார், என்ன நடைபெற்றிருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். அவ்வாறு எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்களுடைய முதன்மையான தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக இருந்தது ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிப்பை மையப்படுத்தியதான முன்னெடுப்புகள், கடந்த காலங்களில் நடந்த ஊழலுக்கான நீதி பரிகாரம் என்கின்ற பல்வேறு விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தன. ஆகவே இந்த ஓராண்டு பூர்த்தியின் பொழுது என்ன எல்லாம் நடைபெற்றிருக்கிறது, ஊழலை பற்றி பல பேசுகிறார்கள், அதை பற்றி பல விசாரணைகள் நடைபெறுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் ஒரு காத்திரமான ஒருவர் மீதான வழக்கு தொடரப்படவில்லை என்கின்ற ஒரு விடயம் தொடர்ந்தே இருந்து வந்திருக்கு.